டேய் ஆள் சதி செய்து தேப்பட்டியே தொலைச்சிட்டா சரியோ எப்படி விளையாடு எப்படி விளையாடு எங்கட மூலவரஞ்சாகலாம் அவளை பலகாடிச்சு எங்கண்டியாக்கன்னா வேலை ஆடுறப்பா உங்களை மாதிரி லேபர் மேல கை வச்சா லேபர் கோர்ட் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டி இருக்கும். ஆளை தள்ளி விழுதா பார்த்து காய்ப்பு மாவு இல்லை பிடிக்கிறதில்ல இருக்கிற அடிங்க எடுப்பேன் முன்ன எங்களுக்கு தெரியுதா என்ன கருணாண்ட பேரை கேட்டாலே எப்படி கொத்து ஆளுன்னு தெரியுதா ஒரு மாவு நீங்க சொல்ற மாதிரி எடுத்தா ஒரு 5 துண்டு தான் எடுக்கும். நாங்க சொல்ற மாதிரி பார்த்து 6 துண்டு எடுக்கும். நாளைக்கு என்ன பருத்து எல்லாம் அது பலாங்கொடியில் யாராக்கு கொஞ்சம் போங்க இங்கே 15 சென்டி நிற்குது இங்கே 10 சென்டி நிற்குது. நீங்க வெட்டாமல் வச்சா பிழைக்கும். வெட்டி போட்டு வச்சா சரி சரி நீங்க வைங்க நான் பட்டித்தார் வேலைப்பாடு தானே தெரியுது. அந்த பார்த்து சொல்ல என்ன சின்ன ஒரு முடிவு இந்த மாவுல இதுல வந்து இந்த கட்டரங்க ஹீல் வந்து இதுல இருந்து இப்படி லைட்டா இதுல வந்து இங்க திரும்புது பாருங்க. ஏன் அப்படி திரும்புது அதான் சொல்றேன் ஸ்லோவா கொண்டு போய்க்கல அந்த இதுல ஒரு சின்ன ஆட்டம் ஒன்று கிஞ்சி பாருங்க. நீங்க விடிய குளிச்சுட்டு வரீங்க போய் குளிக்கிறது வேலை முடிஞ்சு பாத்தியா சட்டி தலைய வேலைய உங்க அளவுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா இவ்வளோ கதவை கொண்டு கேட்கறாப்பா இன்னொரு சான்ஸ் இல்லை இல்ல யோகா கருணாநிதியோட ஜெயம் பஜ்ஜி பார்ப்போம் இந்த கருப்பா அதா அது ஸ்டேட் சட்டப்படி இருக்கு. அது எல்லா மாவட்டத்துக்குமான எல்லா இதுவுமே ஸ்டேட் சட்டப்படி இருக்கு. ஃபுல்லாக கரப்பு வந்து பண்ணு அந்த துண்டு இது படிக்காது. இந்த படி இல்லைன்னு சொல்றது சான்ஸ் இல்லை. கொண்டு போவோம் அக்கனே இதை கொண்டு சொல்றீங்களா? அது விடாது மேலே முழு மாவில் ஒன்று அதை நான் எடுத்து தரேன். சரி அப்போ நான் இதை மட்டும் தான் தூக்கி கொண்டாது உங்களை தூக்கி கொண்டு போவோம் மேலே போகிற கஷ்டம்டா என்ன உங்களை தூக்கி கொண்டு வருதா கண்ணாடி எங்க அந்த கண்ணாடியாம ஏன் கண் வேற தெரியும் பார்க்கறா தெரியாத போடுறோம் கண்ணாடியாம இந்த கண்ணாடி தெரியும் நான் ரோடு உங்களுடைய தான் செக் பண்ணி சொல்லிச்சு பின்னர் மேலே வந்தாலும் இந்த உடைச்சு தெரியாது ஒரே தரையாக அஞ்சு இந்த கண்ணாடி தாங்க போட்டு நான் போட்டு பாருங்க கண் தார நீ ஒருத்தன் கண்ணாடி ரோட்டில் விரைக்க எடுத்த கண்ணாடி ரோட்டில் வந்து எடுத்த கண்ணாடி நீங்கள் நானே இரவுல எல்லாம் விடிய விளையாட அவசரத்துக்கு போகிறோம்னு நினைச்சிக்கலாம் பக்கத்தில் மொழியில் பேக்கிங் வைக்காம விழுந்துட்டு கூட ரோட்டில் இருந்தால் ஆட்டங்கள்ல பட்டிருக்கும் அந்த கண்ணாடியை போட கதையும் தான் அது கண் பாறை போடுற கண்ணாடியா சும்மா ஒரு கண்ணாடியா கொடுத்தேன் நானே இதெல்லாம் நான் சன் கிளாஸ் அப்போ நானும் சும்மா ரோட்டில் இருந்தால் அப்புறம் அவன் நான் சரி யாரை கண்ணுக்கு தெரியான்னு அப்படி சான்ஸ் இல்லையே அக்கனே நீங்கள் போ வரணும் நான் போயிட்டு என்ன செய்யறது மாவுளை தெரிஞ்சுட்டு தான் நான் மாவுளை விட்டலாம் வாங்க எல்லாரையும் வச்சு பார்ப்போம் படி என்ன கொம்பனி அடிச்சதா நாங்கள் சரி கொம்பனி அடித்தேன் இந்த படி இருந்தா ரெண்டு பாருங்க இந்த இது வரக்கூடாதா இது இங்கே வரக்கூடாது இது இந்த நேர் இருக்குதாங்க இந்த நேரோட தான் இது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும் என்னண்டு அங்கே பார்த்தா இந்த ஒழுங்கு தானே இந்த இது வந்து இங்கே தான் பெறும் அப்படி பார்ப்போம் அந்த ஒழுங்குக்கு வருது தானே எந்த ஒழுங்கு இதில் அந்த அந்த விளிம்பு வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஓகே இல்லை 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 நீங்கள் இதெல்லாம் அடித்தா சரி என்ன இந்த ஸ்டெப் இந்த இங்கே வந்து இந்த இந்த முடிவு இருக்குதாங்க இது இந்த அங்கே பார்க்கல இந்த நேர் இருக்கு இந்த நேர் இதோட ஸ்டார்ட் ஆகும் அதாவது அந்த அந்த இடத்துலேருந்து வந்திக்கப்படாது அது அடிக்கல இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருந்தா இது இங்கே வந்துருக்கும் இங்கே வரைக்கும் வாங்கணும் அதே போல் இதுவும் வந்து இப்படி தான் பெறும் இங்கே பேலன்சிங் இஷ்யூ ஆகிட்டு இந்த பீம் தானே இந்த படி வந்து இந்த பீமோட தான் முதலாவது படி ஸ்டார்ட் ஆகும் அதை மாரி அதை பூசி விடுறான் என்னது
பூசினாலும் பூசா அடிக்கிறீங்க நான் சொன்ன மெடல் வாங்கிடல காலேஜ்ல இருந்து இது பாருங்க இந்த விரல் வச்சு இல்லை சரி இப்படி பாருங்க இந்த விரல் முடியுது இதுல முடிய மாதிரி இந்த இதுல நேருக்கு இது வந்து இங்கே இருக்கணும் அதுதான் இல்லையா இல்லையா இதான் படின்னு ஒன்று வேணும்னா நீங்கள் வேறு யாரையும் வீட்டில் போய் நான் சொல்கிறேன் இல்லை தெரியும் விலங்கு தான் வரல எங்கட மூளை உறைஞ்சாகலாம் அவளை பலகாடிச்சு மூளையாக எங்கண்டே ஆகுன்னா எங்களை வேலையாடுறப்பா உங்களை மாதிரி வேலையாடுற எங்களை மாதிரி நம்ம சொல்லுவோம் நாங்கள் வேலையாடுறா போய் அப்படி இல்லை உங்களை மாதிரி ஒரு வேலையாடுறன்னு சொன்னாங்க உங்களை தான் சொல்லுவேன் மாதிரி வேலையாடுறன்னு சொல்லக்கூடாது அந்த அவசரம் நீங்கள் பாதிக்கக்கூடாது அப்போ நாங்கள் இந்த ஒரு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான உங்களை காட்டுறவங்க வந்து நாங்கள் செஞ்சு அந்த சம்பவம் இப்படி வராது இப்போ வேறொரு வந்து நீங்கள் செஞ்ச சம்பவத்தை காட்டுவோம் தான் ஒற்று காலாமல் நாங்கள் வேலையில் பிள்ளைய காட்டுறோம் பார்ப்போம் நான் காட்டுறோமா காட்டுங்க என்ன சாத்துறாப்பா காத்துறா படி ஆளை தள்ளி விழுதுறா காத்து அங்கே ஜூஸ் கராந்து இதை பார்த்தா இது விசாரா இது உள்ளுக்கு இது இருக்குடா லென்ஸ் இருக்கு நேற்று ஃபுல்லாக போட்டுருந்தானே கண்ணாடி போடவே அந்த விழுக்கு அந்த ஜூம் அதுவும் இது யாருக்குன்னு சொன்னா இது ஒரு வித்தியாசம் சொன்னாடியா அதுவும் கிட்டா தூர காடுதாப்பா கண் பேர பார்க்குறான் அது என்ன நடந்தீங்க சொல்லுங்க அப்போ அப்போ அவனுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குது ஏன்டா இதை போடக்குள்ள அவனுக்கு காட்டலண்டா அவனுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குது உங்களுக்கும் இருக்கானே அறிவியல் அறியாங்கப்பா அறியாங்க அது ஒரு சாமானை நீங்கள் எடுக்கிறாந்து எடுத்துட்டீங்கல்ல வச்சிருங்க எங்கேயா இடத்துல கொடுக்கக்கூட சரியாக இருந்தான் அவனுக்கு கண்ணறியானவங்க கொண்டு வந்து கொடுக்க அது வருவான் ஐயா உங்களை மாதிரி ஒருத்தன் வருவான் தான் ஐயா நாங்கள் இதை வச்சு கொடுத்துருந்தா எத்தனை கண்ணாடியா படகு இல்லை வச்சு இப்போ ஆரம்பம் கந்தரியானடா நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு என்ன பண்ண நாங்கள் என்ன கொடுக்குறது பார்வை மங்கி பாப்பானே அவனுக்கு கொடுக்கலாம் அப்புறம் நேற்று ஃபுல்லாக தானே போட்டுக்கணுட்டாங்க சரி நீங்கள் அந்த ஸ்கர்ட் வாங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கருப்பு தான் அடிக்கும் போல ரோஸ் அடிப்பா ரோஸ் மெல்லிய பச்சை என்ன கருப்பு அடிக்கப்படுங்க கருப்பு மாவுள் இல்லை காணாது மாவுள் காணாது ஃபிகரில் இருக்கிற அடிங்க எடுப்பேன் முன்ன அப்போ நான் இதை விட்டு திரும்ப ஒரு விலைக்குள்ள வாங்குறேன் கீழே அதில் அடினப்பா என்ன பெரிய ஆக்கினாங்க முடிப்பவன் இன்றைக்காவது முடிச்சு போட்டு சாமான் இல்லாட்டி என்ன இது இரவு நேரம் தான் நாங்கள் ஜூஸ் பண்ணாங்க இது அடிப்பா அதுவே எடுத்துட்டு இதில் ஒன்று ஒரு பீஸ் தான் பட்டலாம் வேணா இதில் ஒன்று தான் பட்டலாம் அதில் ஒன்று தான் பட்டலாம் அடிச்சு படிக்கலாம் எல்லா வகையெல்லாம் முடிச்சாங்க துண்டெல்லாம் நாங்கள் சுத்தரெல்லாம் அடிச்சு போட நீங்கள் வெட்ட வெட்ட பார்த்துனீங்களே சும்மா இட விடாங்க நாங்களையா எங்களுக்கு தெரியுதா என்ன கர்நாண்ட பேரை கேட்டாலே எப்படி கொத்த ஆளுன்னு தெரியுதா அதை வெட்டி அதை வெட்டி வச்சு காணுமா நான் சொன்னேன் தாரு மாவில் 4 இஞ்சியில் வரும் 10 சென்டி எத்தனை இஞ்சி வரும் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் குத்துனா மூக்கில் அப்போ 4 இஞ்சாப்பா அது சரியாடி ஹல்லி கொஞ்சம் இப்போ நீங்கள் பார்த்து கை வச்சா 4 இஞ்சி தானேப்பா அந்த 4 ஒரு முழு மாவல் வந்தோன்னா 60 சென்டி தானே பேரும் நீங்கள் சொல்கிற 4 இஞ்சில் கணக்கு பார்த்தா கொஞ்சம் ஒரு மாவல் நீங்க சொல்ற மாதிரி எடுத்தா ஒரு 5 துண்டு தான் எடுக்கும் பேஸ்ட் நாங்க சொல்ற மாதிரி 10
6 துண்டு எடுத்து வாடா ஆள் சொல்ற 10 சென்டி இது காஞ்சின 4 இஞ்சி இது என்னடா இது 4 இஞ்சி என்ன பருத்துவையில அது பலாங்கொடியில கிடக்கு பக்கத்தான் கிடக்கு ஒரு கணக்குக்கு சொல்றேன் அது நீங்க அக்யூரேட்டா உங்களோட வேலைக்கு ஏதாவது சொல்றீங்க நாங்க சும்மா கதைக்கு சொல்றோம் கதை சொல்றீங்க நாங்க உண்மையை தானே சொல்லணும் 10க்கு வெட்டினா தானே 6 துண்டு வெட்டலாம் நீங்க சொல்ற மாதிரி 4க்கு வெட்டினா 5 துண்டு தான் வெட்டலாம் அது 2 வீட்டோ இல்ல 2 இல்ல 60 சென்டி தான் 60 சென்டி பேச்சுக்கு எல்லாம் சென்டி தான் கதைக்கிறோம் செண்டடி மாவு அப்ப நீங்க அவங்களுக்கு கேட்கும் 2 அடி என்ன 60 சென்டி பா நீங்க கடையில 60 சென்டி வெட்டியில போடுறான் 60 சென்டி அண்டு கொஞ்சம் நீங்க கடையில 60 சென்டி மாவுல 120 சென்டி மாவுல கேளுங்க 60க்கு வெட்டினா 6 துண்டு ஒரு மாவுல கழுவி விடா 6 பீஸ் விடலாம் கதையை விட்டு வெட்டும் மாவுல பண்ணிட்டா ரைட் நீங்கள் அவ்வளோ மாவுல கீழே கொண்டு வா கீழே மேலே வந்து விட்டே கீழே விட்டே வட்டி போட்டு மேலே கொண்டு வரீங்க மேலே குழந்தைங்களா இல்லை வட்டி போட்டு ஓட்ட வட்டியா ஓகே அக்னி சாமான் கிடக்கணுமோ வாசல்ல இந்த கிச்சன் வாசல்ல கீழே நடக்குதா மறுதான் இந்த கழிவாங்க அடிக்கிறதுல பாருங்க அதுக்கு இருந்தா எடுத்து ஓமோ கழிவுலாக்கு அன்றைக்கு நீங்க தூள் கரைச்சி மிச்ச தூள் இருக்குல்ல அதை மட்டும் தான் அந்த வாசல் அடிக்கிறோம் அதுல 2 பீஸ் 2 உள்ள கிடக்குன்னு சொன்னீங்க அதுவும் கிடக்கா அப்ப பாருங்க பாருங்க இந்த சந்த லைன் பிரச்சனை வருமாண்ணே சந்த லைன்ல நேர வராது அது வேற அதுதான் அதே மாதிரி சொல்லதானே வேணும் என்னென்ன இவ்வளவு சொல்லி இவ்வளவு காய்ச்சி போட்டு நீங்கள் அதுல அது சொன்ன மாதிரி 2 ஒரு மாவுளுக்கு கூட கனெக்ட் ஆகாது இல்லையா ரெண்டும் கனெக்ட் ஒரு கோடு ஓட்டுவோம் சந்துக்கு மாலை வட்டி வட்டி போட்டு சொல்றீங்களா ஆமையாக கட்டு வச்சு வட்டி வட்டி போட்டால் முன்னே இடையில ஜாயின் தெரியுமே இல்லை அப்புறம் ஏன் பட்டுவான் ஒன்றை வட்டி வச்சு காட்டுவோம்ப்பா என்ன பிளான்ல வருதுன்னு எந்த ரோட்டால என்ன வாரீங்க காத்து இல்லையோ இதை போட்டோன்னு நேற்றுல அதுவும் மிஞ்சது பழுதாப்படு இந்த இது ஈஞ்சி விட்டு இந்த கதையை கேட்டப்ப சன்கிளாஸ் நல்லா இருக்கு ஜாண்டி பிடிச்சி அப்படி பார்ப்போம்னா வெட்டுகள் 100 பிளச்சாம் பிளச்சு போடும் 6 பீஸ் வெட்டுகள் பிளச்சு மார்க்கிங் பிளச்சு வெட்டுகள் பிளச்சா அது பிளச்சா வெட்டுறான் வெயில வர்றானே மார்க் பண்ணது பாருங்க ஒரு 2 ஓட்டு கூட பாருங்க சரி சரி நினைச்ச வாழ்க்கை வேதங்களை கேட்டுது இப்போ நாங்கள் இந்த சைஸில் அடித்தா என்ன அது நீங்கள் சொல்கிற பிரச்சனை அதுவும் கூட இப்போ 4 வைங்க 4 கொஞ்சம் பெருசாக கிடக்குமா போல ஏடா சரியோ ஆ என்ன 3 இஞ்சியில் விடலாம் போல என்ன போடுங்க பிரியோஸ் அப்புறம் இருக்கும் 60 இல்லை மொத்தம் 60க்கு 10 எடுக்கிறீங்களா என்ன 6 துண்டு வரும் 60 எத்தனை பிடிச்சா கடையில் நீங்கள் பண்ணுற ஸ்கேடியம் வந்து நாங்கள் வெட்டுறத விட நீங்கள் சொல்கிற கணக்கு வரும் 4 இன்ச்சு கணக்கு வரும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சின்னதாகவும் மாறுதம் இருக்குது 2 மாடல் இருக்குது கடையில் இன்னும் இருக்குது பெருசு இருக்குது நாங்கள் வெட்டுறது நடத்துகிறோம் என்னதுன்னா மாவில் வேஸ்ட் ஆகக்கூடாண்டாக்க நாங்கள் வெட்டுறது 6 துண்டு வரும் சரிங்களா வரமா சேப்பத்தாங்க அவருக்கு அடுத்து அதான் இது சென்டி பாப்பு இது எத்தனை சென்டி என்ன 6.5 சென்டி இதை வைங்க 6.5 எங்களுக்கு கிட்டத்தட்ட 9 பீஸ் வீட்டில் விட்டலாம் ஆனால் இதா பெருசுமே எட்டு சென்டியில் வச்சா என்ன 8 சென்டியில் கொஞ்சம் கூட சொல்றீங்க ஓ அண்டா 8 சென்டின்டா இது இந்த இவ்வளோ வரும் 8 சென்டி கணக்காகும் போல இல்லையா
அப்படி என்ன நீ பிடிச்சா சரிக்குமா அப்புறம் நீனே அப்புறம் நான் பிடிப்பேன் நிமித்தி நிமித்தி என்ன நீங்க விடுங்க கையை விடுங்க அண்ணன் வெயிட் போயிட்டு நீங்க சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு இப்போ என்னண்டா பீஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது போங்க அக்கா இது பெருசாக இருக்கும் கணக்கு அது எங்கடா கொஞ்சம் பெருசாக இருக்குமா போல 4 இன்ச்சு நோடா வைக்கிறாடா இது 4 இன்ச்சு சின்ன நண்டு இல்லை பெருசாக வாங்கிக்கிறா கொஞ்சம் 4 இன்ச்சோட கொஞ்சம் குறைச்சி பட்டி கிடக்கணும் நூல் கணங்கெல்லாம் குறைச்சி விட்டாச்சு இதோட குறைச்சா அந்த கடைசியில் பண்ணிக்காது அரப்பு கூட இல்லை இப்போ அது சரி இப்போ நான் சொல்ல இது 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 வந்தாக குறைவிடா இதளவுக்கும் இல்லாமல் அதளவுக்கும் இல்லாமல் ஒரு இடையில விட்டா என்ன நான் இந்த முறை சொல்லி எப்படி இல்ல இப்ப நீ கிடக்க மாவட்டம் வச்சு பட்டி இந்த வேலையை ஸ்பெண்ட் முடிக்கலாம் எப்படியும் இருக்குதான் மாவுளுக்காண்டி பார்க்கல என்ன நான் சொல்ல வர வசத்தை கேளுங்களேன் இந்த வீட்டுக்கு 4 தட்டுன்னு சொன்னா 4 தட்டுக்கு நீங்கள் இதே சைஸ் தான் அப்படின்னு அடிக்கணும் அதுதானே நீங்க சொல்ற சைஸ் இந்த சைஸ் பட்டினா அதே சைஸ் தான் அடிக்கும் அதெல்லாம் யோசிச்சு கெஸ் பண்ணிட்டு ஓமன் சொல்லிச்சுன்னா அடிக்கும் என்னென்ன இப்ப நான் சொல்றது வந்து அந்த அந்த கணக்கு தான் எல்லாத்துக்கும் அடிக்கும் இந்த ஒரு இடத்துல சின்ன இடத்துல பேசினா அது வந்து வேலை புளையால இருக்கும் சரி இப்போ கொடுங்க கட்டத்தை கொடுங்க பட்டி தாட்டோ அடிச்சு விட்டுருங்க பட்டி விட்டுருங்க நான் பட்டி தரேன் ஏன் நீங்க யோசிக்கிறீங்க மார்க் பண்ணையும் தேவையில்லை 10 தானே ஒரு சென்டி கூட பிழைக்காது நீங்க அடிக்க விட்டா சரி சரியா அப்ப நீங்க ஆனா இன்னொன்று காரணம் வெட்டக்குள்ள இப்போ நான் முழு மாவுல வெட்டி கொண்டு போறது வேற இது ஏற்கனவே வெட்டின கட் பீஸ் இல்லோ கட் பீஸ்ல கொஞ்சம் சொத்தி கித்திருந்தா அப்புறம் சிக்கலா வரும் அதுதான் வேலை வரணும்னு சொல்றோம் என்ன சொல்லுங்க அப்பா ஏன்னா அப்புறம் நீங்க என்ன பிள்ளை சொல்லக்கூடாது அதுதான் நம்மள கொஞ்சம் சொல்றோம் அது எப்படி தாங்க ஃபர்ஸ்ட் நீங்க 2 பக்கம் வளர்க்க சொல்றீங்களா எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடாங்க இங்க 6 என்ன சொல்லுதுன்னா இங்க குறைய பாத்தீங்களா பாருங்க வரணும் அதுல வந்து இப்ப நீங்க கண்ணால லைட்டா பார்க்கணும் எந்த பக்கம் ஒழுங்கா நீட்டா இருக்கு அந்த பக்கம் தான் கிடக்கு ரைட் உங்களுக்கு ஒழுங்கா இருக்கிற பக்கத்தை பார்க்கணும் என்ன செய்யணும் உங்களுக்கு தென்படுற பக்கத்தை ஒழுங்குன்னு சொன்னா இதுல இருந்து இங்க பிடிங்க டேப்படி பிடிக்கிற மெதட் தான் நீங்க சரியா இருக்கும் எப்படி தெரியுமா கொளித்தான் பிடிக்கிறீங்க இங்க பாருங்க ஒரு வெள்ளு இங்க அப்படி வெள்ள பிரண்டு இல்ல இந்த வெள்ள நறுக்காவே பிரண்டு இருந்தாலும் அவங்கள வால்களா வந்துடும் அங்க பால்களா வந்துடும் இதுல இப்ப நீங்கள் எடுக்கல இந்த எப்படி இப்படி பிடிக்கும் இதுல 10 மார்க் பண்ணீங்க இல்லாட்டி இதை விட திறமா உங்களுக்கு நேராக என்ன செய்வேன் நான் தெரியுமா நடுவுக்கே 10 போட்டுட்டு எடுத்துருவேன் இதுல 1 தான் அப்படி எடுக்கலாம் வேண்டாம் விளங்குதா அது 2 பட்டு போட்டு 2 பேரும் மினக்கறீங்க அது நான் தான் மினக்கறப்போம் நீங்க இல்ல நீங்க மினக்கடா தான் எனக்கு நீங்க அப்படினா ஏன்னா அப்ப நேர இன்னும் பெர்ஃபெக்ட்டா வரும் ஏன்னா இதுல 1 தான் எடுக்கிற முடிவேண்டா நான் அப்படி போட்டேன் ஏன்னா இது கூட வந்து அக்யூரேட் இது நேரன்றத நான் சொல்லல அது அக்யூரேட் நீர்மட்டம் வச்சுப்பாங்க அக்யூரேட் என்ன வச்சு பாருங்க இந்த பாருங்க கீழ பாருங்க கீழே வலி வருதுதானே மற்ற பக்கம் வச்சா இன்னும் கூட வரும் பாருங்க இப்ப சரியா இருக்குல்ல இந்த கடல் மட்டுங்க மற்ற பக்கம் வச்சா கூட வரும் பலி பாருங்க நல்லா வாங்க இந்த இதுக்கு பலி காட்டில் அதே மாதிரி தான் கிடக்கு அப்படின்னா நீங்களே ஏதாச்சும் ஒரு சைட் எடுத்து வெட்டுங்களேன் அந்த 2 பக்கம் நேரன்றீங்களா அண்ணா இப்ப நீங்களும் என்னன்னு சொல்ல நீங்கள் இந்த டேப் பிடிச்ச அளக்குற அளவுல தானே பிழைக்கிறது சரியா வராது அது பிழைக்காத ஐயா நான் சொல்ல நீங்க இப்போ நீங்க வச்சபடி 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் கிடக்கு அப்ப ஆனா ஏதோ ஒரு பக்கம் அளவு கூட நிற்குது அப்போ உங்களுக்கு நீர்மட்டம் அப்படி காட்டணுமே இதுல அப்படி நீர்மட்டம் பாக்குறேன் சரி பாக்குறேன்ல சரி அண்ணா நீங்க பாக்குறேன்னு உயரம் கூட குறைய இப்படித்தான் நிக்கணும் எப்படி சரி கொஞ்சம் பாருங்க நான் உங்களோட மாதிரி வரேன் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் பாருங்க இங்க 15 சென்டி நிக்குது இங்க 10 சென்டி நிக்குது இப்படி வச்சா நீர் மட்டும் காட்டாதோ அது நீங்க உங்க கணக்கு தானே வெட்ட போறீங்க உங்க அளவுட்டு வெட்ட தானே போறீங்க பட்டி போட்டு தானே வைக்க போறீங்க அதை சொல்லலையா இப்போ நீங்க வெட்டாமல் வச்சா புழைக்கும் பட்டி போட்டு வச்சா புழைக்கும் சரி சரி நீங்க வைங்க நான் பட்டி தர் இதுதான் வந்து டேப் இந்தாங்க டேப் இந்தாடா சரி கிடாக்குது அப்பண்டைக்கு கம்ப்ளீட் பண்ணலாம் ஒன்றும் யோசிக்க கம்ப்ளீட் பண்ணதான் முறை நான் நிற்க இல்லை திருவிழா போல வேலைப்பாடு தானே மற்றது கருப்பு இந்த கருப்பு கூட ஆமாம் என்னென்ன கருப்பு மாவு கூட இந்த பக்கம் தான் ஒழுங்கு நீங்க ரெண்டுல இந்த பக்கம் படிச்சு இந்த பக்கம் கூட வருது என்ன சரியா இருக்கும் வேண்டாம் கதை பிள்ளையே இல்லை அப்பயே நான் 5 6 அங்கே 6 வருது சென்டி ஏதோ ஒரு வகையில் பிள்ளை தானே என்ன உங்களுக்கு எப்படி அளந்து வட்டி கார சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறேன் சரி இந்த பக்கம் பட்டினாலும் அதுக்கு பேலன்ஸ் ஆக போதும் 10 சென்டி
இதுதானே அதை வேணும் குழப்பறியில் என்ன சரி நீங்கள் சரி வெட்டுங்க, அண்ணா இப்போ நான் ஒரு கேட்குறேன் 2 கருப்பு கிடக்குன்னு சொன்னீங்களே அங்கே 4 கருப்பு முழு கருப்பு அப்போ அது நான் கொண்டு வரலையே அது சாம கொண்டு இப்போ போட்டுதான் அது என்ன கடை 2 மார்க் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா அந்த துண்டா சரி சரி உங்களுக்கு துண்டு வந்தால் சரி தான் ஒரு துண்டு என்ன ஒரு செகண்ட்ல அடிக்க போறீங்களா இல்லை தான் என்ன என்னப்பா காத்து போனவளுக்கு வருங்கிறான் ஆ புதுனா காத்தாட செய்யாத செய்ய வேண்டி கேட்குறா இன்னொரு விஷயம் ஒன்று கட்டில் வட்டை கொண்டு வந்து சொல்லட்டா இப்படி அடிக்க விடக்கூடாது ஊசி தான் பண்ணுமா ஊசி கட்ட அது உங்களுக்கு பிளாங்கி தரேன் நான் சொல்லி தரேன் இங்கே ஆ இங்கே இந்த கை இங்கே இந்த வெட்டுறீங்க தான் டப்புன்னு எடுத்து வெட்டுங்க ஆ மெதுவாக கொண்டு போய் இல்லைன்னு செஞ்சுருங்க அப்போ இந்த நீங்கள் உடைக்குதான் நான் காட்டுறேன் உடைங்க ஒரு தொங்கல் விடுங்க உடைங்க உடைங்க உடைச்சிங்களா சரி விடுங்க நீங்க கூட வட்டைக்கு 2 பக்கம் பிரட்டி தான் உடைச்சிங்க ஒரு சின்ன ஒரு முறி வந்திருக்குது கண்ணால பாருங்க தெரியுதாண்ட பார்த்து சொல்ல என்ன சின்ன ஒரு முறி இந்த மாவுல இதுல வந்து இந்த கட்டரங்க ஹியூர் வந்து இதுல இருந்து இப்படி லைட்டா இதுல வந்து இங்க திரும்புது பாருங்க ஏன் அப்படி திரும்புது அதான் சொல்றேன் ஸ்லோவா கொண்டு போய்க்கல அந்த இதுல ஒரு சின்ன ஒரு ஆட்டம் ஒன்று இருக்கு இஞ்சி பாருங்க நீங்க விடிய குளிச்சுட்டு வரீங்க போய் குளிக்கிறது வேலை முடிஞ்சு நான் வெட்டி தரதை பையங்கோ அது பிழைச்சாம இல்லையா இப்போ நான் உங்களுக்கு பிழைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன் பேமா டப்புன்னு வெட்டினீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனை வேறான்னு சொல்ல வரேன்ப்பா சரி ஓகே ஒன்றுக்கும் யோசிங்க போட்டு பிழைக்காதா சரி மெட்ட பீஸ் அங்கால வைங்கோ கீழே வச்சு வெட்டலாம் போல மேலே காற்று தள்ளி கொஞ்சம் அதுவும் கூட வசதிக்கிறமே விட்டுமா அப்பா கவியா சீ குடிச்சுங்களா என்ன மாதிரி ஒரு லேபர் உங்களுக்கு இந்த வேலை எப்படி ஓடும் தெரியுமோ இல்லை இன்றைக்கு நான் ஃபுல்லாக நிற்பேன்னு சொல்லுவேன் நான் எந்த வேலை அப்போ 2 பக்கம் கிடக்கு எனக்கு தெரியாது நீங்கள் என்ன பார்த்தீங்க உங்களோட வேலையை போங்க ஒரு காடி தந்துட்டா சரி சரியா சீமந்துக்கு விட்டீங்களா இருந்து விட்டீங்க அது கீழே போனால் சொல்லல ஹோலில் வந்தா இருந்திருப்பேன் நாளைக்காக தான் கேட்குறேன் சீமந்து தான் நான் வாங்கிடுவேன் எந்த இடத்துல நிற்கவே இல்லை என்னண்டு எந்த சாமான் நான் வேலை வாங்கிடுவேன் அதான் கரணா எப்படியும் ஒவ்வொன்றா தான் கரணா வட்டி மார்க் பண்ணி வெட்டோம் இல்லையா ஒரே அடியா எல்லாம் மார்க் பண்ணி போட்டு வெட்டலாம் இல்லையே இல்லை நான் கேட்குறேன் உங்களோட இதை கேட்க ஏன்னா எல்லாம் ஒரே அடியாக மார்க் பண்ணா டேப் எப்படி வைக்கிறது அதுதான் கேட்குறேன் டேப் என்னென்னு வைக்கிறேன்னா கேட்குறேன் நீங்கள் ஒரு ஐடியா சொல்லி தந்தீங்கன்னா சரி அது சரி எங்கே வச்சு மார்க் பண்ணுறது அது ஹவிக்கோ நிற்க வர்றேன் இடையில தொங்கிக்கோ நிற்க இடையில எங்களுடைய ஆளு போன அடிக்கதான் போல சார் பாட்டு கடிஞ்சிக்கிறாங்கப்பா வந்துடுறேன் சிங்கக்குட்டி ஒரே அடி 20 தொட்டு விட்ட சொல்றீங்களா 10 20 மார்க் பண்ண சொல்றீங்களா ம் சரியா எனக்கு வந்து இது கீறுது இல்லை அண்ணே உந்த வகையில் சரிதான் எனக்கு டக்குன்னு உந்த எண்ணம் வரையில இந்த எண்ணம் சரியில்லை ம் சரி அந்த வேலை செய்யணும் என்ன சொல்லுங்க பாப்போம் அந்த கூர் வெட்டுற கூர் வந்து
இதுலேயும் நடசன்றா இதுலேயும் நடசன்றா அப்படிங்கிறங்க இங்கே மிஞ்சம் நடசன்றாங்க தான் இது ரெண்டும் ஒரே அளவாக வரும் அதையும் சொல்லிக்கலாம் சரி தானே சரி அக்னிகிட்டே வாழ்க்கை வர்க்க அப்புறம் ஏறுகிறாங்க அக்னிகிட்டே வாழ்க்கை வர்க்க அப்புறம் ஏறுகிறாங்க சரியா 3 மால் பாக்ஸும் என்னது கண்ணாடி மட்டும் தான் சொன்னேன் உங்களுக்கு சாமானிய முறையில் என்ன பண்ணி ஒன்றுடைய பைக்கலையப்பா பள்ளியில் சரிஞ்சினிக்கல ராவத்தான் பண்ண முடியும் யார் ஒட்டினா ராவத்தான் நீங்கள் ஒட்டினா ராவத்து இல்லையோ உங்களை கேட்டுனா நான் சாய் போட்டு அடிக்குவா அப்படியே அடிக்க கொண்டு சும்மா சொட்டு அந்த அப்படி உள்ள தானே அதையும் தேய்ச்சி தரவா அப்போ தேய்ச்சி சும்மா சின்ன தெரியுங்களே அதில் பொறிவரக்கா கீழே தேய்ச்சி தருவேன் நான் வைங்கப்பா ஏதோ நீங்கள் வேறு இருக்கிய வைங்க தேய்ச்சா ஓ சின்ன விரைச்சி கிரைண்டரா மேலுக்கு இல்லை மிஞ்சிடா கீழே இதுக்கு தேய்க்கிறாங்க நான் மேலே போய் வாங்க போகிறேன் வைடா கீழே வந்து கட்டாயம் கட்டாயம் தேய்க்கத்தான் தேய்க்க வைக்கிறாது அது அந்த அம்மா இவங்க பார்க்கும் சரியில்லைடா செஞ்சு விட்டு வரா கொஞ்சம் நாலு வட்டி கொடுத்துருவாங்க கொண்டு வைனப்பா இது ஆக்கினாங்கப்பா நீங்கள் தேய்க்க போறீங்களோ நாங்கள் நோம்பலாக பெட்டு பிடிக்கிட்டா சரியா இல்லாட்டி கொஞ்சம் தாக்கி விட்டோம் அதான் அங்கே இருக்கட்டு இனி திருப்பி கீரையில் அது அது சரி சரியா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா இவ்வளோ கதவை கொண்டு கேட்கறாப்பா ஆளேன்னு சொல்லலாம் இப்போ தண்டை வேலையை குழப்புறாங்க இல்லை எவ்வளோங்க இல்லாட்டி கொஞ்சம் பம்ப்ஸ் அடிக்கிறான் புது தேய்க்கிற ஒரு வேலைன்னு இல்லையா ஆறுக்குலாம் வேண்டாப்பா நான் பெற்ற கூட ரொட்டி காட்டப்பேன் அதுதான் என்ன லேசினாப்பா சரி பார்ப்போம்யா பார்ப்போம் ஆளும் போகமா கீறுதா ஆளும் போகமா கீறுது இப்போ இந்த சேலஞ்ச் எங்களுக்கு லாபம் கூட இல்லைடாப்பா
ஆ ஒட்டாட்டி ஒட்டட்டு அந்த ஒட்டி காட்ட வேண்டிய காரணம் அதுக்கு தான் இந்த பதிலும் இந்த வேலையுமா அண்ணன் ஒன்றாச்சுங்க இப்போ நீங்களே வட்டி அடிக்கிறாண்டேங்க உங்களுக்கு ஏதோ சின்ன ஹெல்ப் தான் என்ன ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் தான் என்ன என்ன செய்யணும் வாயால பெரிய ரோதனையாக இருக்கா பாய் பெரிய பெரிய ரோதனையாக இருக்கா பாய் அதுக்காண்டி புளியா வைக்கப்படா புளியா வைக்க நான் நீங்கள் சொல்றதுக்கு நான் வீட்டை சைக்கிள் எடுத்து மோட்டர் எடுத்து வீட்டை போடுவேன் அப்படி கதை போய் என்ன வச்சானு அண்ணன் நீங்கள் ஒன்றை யோசிக்க மாவுள்ள அவங்களோட தொழில் மாவுள்ள வைக்கிறா அவங்களோட தொழில் நாங்கள் ரெண்டே தான் இந்த மிஷினே கையா சொல்கிறோம்ல என்ன சொல்ல வாரியல் சொல்ல வார வசனத்தை சொன்னீங்கன்னா படம் முடிஞ்சு நீங்கள் இந்த வேலையை நான் காட்டி தந்தோடனே செய்வீங்களோ அண்ணா ஒரு வேலையை காட்டி தான் செய்வீங்கன்றத விட அந்த வேலை என்னோட செய்வேன் என்று நம்பிக்கை வந்தால் தான் அந்த வேலைக்கு நான் போகணும் செஞ்சு காட்டுன்னு செய்வேன் போகணும் நீ சொல்றது நான் சொல்ற வந்து தெரியுமா வேலை நீங்க செஞ்சு காட்டுச்சுன்னா நான் செய்யறதுக்கு கற்று பெறணும் நம்பிக்கை வேணும் நீங்க சொல்றீங்க செஞ்சு காட்டுறோம் பேசி செஞ்சு காட்டிடாது என்ன இன்னொரு சான்ஸ் இல்லை என்ன கீழே வைக்கிறா உங்களுக்கு தான் பொழுதுவாகுது இல்லைண்ணே பம்பரா வேலை செய்கிறானே என்ன விளங்குது மூண்டோட்டின்னு முடிக்கிறவா பினிஷிங் இல்லை யோகா கூட கருணாநியோட மற்ற ஜாமான் கண்ணு தெரியல ஒரேடியா கொண்டு வந்துருக்காடா லூசா இன்னும் 2 ரூபாய்க்கல முழுசு அப்படியா அதுதான் உனக்கான நீ 2 கொண்டு போட்டு உண்டை காண்டிதான் என்ன பாட்டு கடிஞ்சிக்கலாம் அடக்குறாப்பா அண்ணன் முழு மாவுலண்டா கீரலான்னு வச்சு பீஸ் இல்லைன்னு
பஜ்ஜா அப்புறம் ஒரு ஃபினிஷ் பண்ணுவாங்கடா பையா வேலையெல்லாம் பூசி எல்லாம் ரெடி பண்ணணுமா? டேய் ஆள் சதி செய்யுது தேப்பட்டியை தொலைச்சிட்டா சரியோ எப்படி எப்படி விளையாடு ஆள் சதி செய்யுதா அண்ணா உந்த வேலையா செய்வரா ஏன் பெட்ரோல போ ரெண்டு பெட்ரா சரி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் 6 பஜ்ஜி நீ 6 பஜ்ஜி ஃபுல்லாக வேலையெல்லாம் கொழுப்பு அடிச்சு ரெடி பண்ணணும். காணாது இனி கோயிலாண்ணா புல்லா இங்கே சதிக்கு இதெல்லாம் கழட்டி விட்டு போயிருக்காள் சதியை பார்த்தியோ இதே கழட்டி விட்டு போனீங்கப்பா ஆறு சரி வர முடியும் ஓ சரிக்குதான் சரிச்சு வச்சுவோம் பெயிண்ட் அடிக்க ஒட்டு கதை இல்லையாப்பா ஒட்டுதான் தான் நான் ஒட்டுதான் அடுத்த நீங்க ஒட்டவே மாட்டீங்க